ஹே கைஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம இந்த ஒரு ஃபோட்டோக்கு பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ணி இப்படி இருக்க ஃபோட்டோவை இந்த மாதிரி மாற்றுறது எப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். உங்களோட ஃபோட்டோவையும் நான் இந்த மாதிரி எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு உங்களுடைய ஃபோட்டோக்களை சென்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பவும் போல் பிக்சார்ட்டை ஓப்பன் பண்ணி 4:5 ரேஷியோ நான் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மெயின் ஃபோட்டோவை உள்ளே எடுத்து வந்த இந்த ஒரு ஃபோட்டோவை பேக்ரவுண்ட் எரேஸ் டூலை கிளிக் பண்ணி எரேஸ் பேக்ரவுண்ட் கொடுத்துக்கிட்டேன். அடுத்து எரேஸ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு ப்ரஷ் வேல்யூவை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு கீழேருந்து கொஞ்சமாக ப்ரஷ் பண்ணி இந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பேக்ரவுண்டில் ஒரு சன்செட் இருக்க ஸ்கையோட ஃபோட்டோவை பேக்ரவுண்டுக்குள்ளே இம்போர்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது மெயின் சப்ஜெக்டோட ஷேடோஸ், ஹைலைட், டெம்பரேச்சரை வேணுன்ற அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து ஸ்டிக்கர்ஸில் போய் இந்த மாதிரியான ஒரு லைட் ஸ்டிக்கர் ஒன்று டவுன்லோட் பண்ணிவிட்டு அதோட பிளண்டிங் மோடை ஸ்க்ரீனில் செட் பண்ணி வேணுன்ற இடத்துல ப்ளேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்து மெயின் சப்ஜெக்டை கொஞ்சமாக இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி எடுத்துக்கிறேன். மறுபடியும் ஸ்டிக்கர்ஸில் போய் இந்த ஒரு ஃபோட்டோக்கு விக்னேட் எஃபெக்ட் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபைனலாக பிக்சார்ட்டில் வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த ஃபோட்டோவை ஸ்னாப்சீட் உள்ளே எடுத்துகிட்டு போய் சினிமேட்டிக் லெவலில் டியூன் பண்ணுறது எப்படி அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸ்னாப்சீட் உள்ளே வந்ததும் மேலே இருக்க ஸ்டைல்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு அதில் பாப் அப்படிங்கிற ஃபில்டரை நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த ஃபில்டரை செலக்ட் பண்ணதும் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் டிஃப்ரென்ஸை நீங்களே பாருங்கள். அடுத்து மேலே இருக்க அந்த லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்ததும் இந்த மாதிரி இத்தனை லேயர்ஸ் ஒன்று ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நமக்கு தேவைப்படுற மாதிரி இந்த ஃபில்டர்ஸை நம்ம 1 by 1 டியூன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அட்ஜஸ்ட் பண்ண லேயர்ஸ் எல்லாமே பாப் அப்படின்ற ஃபில்டர்ஸ்க்கான லேயர் தான். அடுத்து இனி இந்த இமேஜுக்கு தேவையான 1 by 1 லேயர்ஸை நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து சென்டரில் இருக்கக்கூடிய பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணோம்னா இத்தனை ஆப்ஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் விண்டேஜ் ஃபில்டரை செலக்ட் பண்ணி இந்த ஃபோட்டோக்கு சூட்டபிள் ஆகிற மாதிரியான விண்டேஜ் ஃபில்டரை செலக்ட் பண்ணி அதை எனக்கு தேவைப்படுற பிளேஸில் மட்டும் அப்ளை பண்ணி எடுத்துக்கிறேன். மறுபடியும் பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணி HDR ஃபில்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். இந்த HDR ஃபில்டரை நான் மெயின் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண போகிறேன். அதனால் நல்லா ஜூம் பண்ணி நமக்கு தேவைப்படுற மாதிரி இந்த ஃபில்டரை வேணுன்ற அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு முக்கியமான விஷயம், இதே மாதிரி உங்கள் ஃபோட்டோவையும் நான் எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடிக்கு உங்களுடைய ஃபோட்டோக்களை சென்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணதும் திரும்பவும் லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணி வியூ டீட்டெயில்ஸ் கொடுத்ததும் மேலே இருக்க இந்த டாப்பில் இருக்க இந்த HDR ஃபில்டர்ன்ற லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது ப்ரஷ் வேல்யூவை வேணுன்ற அளவு 75, 50, 100ன்னு வேணுன்ற அளவு செட் பண்ணிவிட்டு மெயின் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் அப்ளை பண்ணுறேன். இந்த ஃபோட்டோக்கு HDR ஃபில்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறம் மெயின் சப்ஜெக்ட் நல்லா ஷார்ப்பாக நான் நினச்சபடியே வந்திருக்கு. நீங்களே டிஃப்ரென்ஸை பார்த்துக்குங்க. இனிமேல் தான் ஸ்னாப்சீட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டூலை பற்றி பார்க்க போகிறோம். சென்டரில் இருக்க இந்த பென்சில் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு டாட்ஜ் அண்ட் பர்ன் அப்படின்ற ப்ரஷ் டூலை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நமக்கு அதிகமான ஹைலைட் தேவைப்படக்கூடிய இடத்துல ப்ரஷ் வேல்யூவை +5, +10லையும் வச்சுக்கணும். இது நமக்கு டார்க்னஸ் அதிகமாக தேவைப்படக்கூடிய இடத்துல ப்ரஷ் வேல்யூவை -5, -10ல் செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அங்கங்கே தேவைப்படுற இடத்துல ப்ரஷ் பண்ணி எடுத்துக்கிறது மூலமாக இந்த இமேஜ் இன்னும் நல்லா ஷார்ப்பாகவும் இந்த மெயின் சப்ஜெக்ட் இன்னுமே பெட்டரான ஒரு லுக்லேயும் இருக்கும். இன்றைக்கி வீடியோவில் இந்த ஸ்னாப்சீட்டில் 2 ஃபில்டர்ஸை பற்றியும் ஒரு முக்கியமான டூலை பற்றியும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இது தெளிவாக இருந்ததுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து லைட் ரூமில் கலர் கரெக்ஷன் மட்டும் பண்ணிடலாம். லைட் ரூம் ஆப்பை பற்றின எக்ஸ்பிளைன் வீடியோ யூடியூப்பில் நிறையாவே இருக்குது. அதனால் நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலை.
ஒரு வழியாக வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். நான் எடிட் பண்ண இந்த ஃபோட்டோவை என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜில் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை அங்கே கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். டாட்டா பாய்.